அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையை ஏற்று. என் இனிய தமிழ் மக்களே வணக்கம் எல்லாருக்கும். அதாவது இப்போ நான் இந்த இயேசுபிரான் பற்றி ஒரு 2 போஸ்ட் போட்டிருந்தேன். அதை பற்றி சொல்லியும் இருக்கிறேன். இருந்தாலும் இப்போ அந்த எல்லா மனிதர்களைப் போலவும் எல்லா மனிதர்கள்னால் பொதுவாக எல்லா மனிதர்களும் அவங்க விதிப்படி அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு அவங்கவுங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க அவங்கவுங்க தேவையை கருதி. ஆனால் சித்தர்கள் ஞானிகள் போன்ற மனிதர்கள் தெய்வ நிலை அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் ஒரு நிலை தான். அந்த அடிப்படையில் இயேசுபிரான் அவரும் முயற்சி பண்ணார். ஆனால் இறைநிலை அடையணும்னு முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணார், சித்துக்கள் அது தியானம் பண்ணி அவரும் சித்துக்கள் பெற்றார். அந்த சித்துக்கள் மூலமாக தான் ஒரு வியாதியை குணப்படுத்துறது, அதாவது பசி உள்ளவர்களுக்கு பசி ஆற்றுவது, இப்படி செஞ்சார். ஆனால் தெய்வத்தினுடைய உண்மையான நிலை என்னன்னாக்கா சைவ சித்தாந்தம். ஒரு உயிரை கொலை பண்ணி இன்னொரு உயிருக்கு உணவாக கொடுக்கக்கூடாது. நாமும் அந்த மாதிரி ஒரு உயிரை கொன்று அதன் உடலை புசிக்கக்கூடாதுன்றது என்பது தான் தெய்வத்தினுடைய உண்மையான நிலை. இதை நம்ம நாட்டில் ஞானிகள் சித்தர்கள் கடைசியாக வள்ளலார் எல்லாருமே அதை தான் வலியுறுத்தினாங்க. அதாவது சைவமாக இருந்தால் தான் தெய்வ நிலையை அடைய முடியும்னு. ஆனால் இயேசுபிரான் என்ன பண்ணாருனாக்கா, அதாவது பசி நேரத்தில் சில மீன்களையும் அப்பங்களையும் வைத்து நிறைய பேருக்கு அதை விருத்தி அடைய செய்து தன்னுடைய சித்து விளையாட்டினால் அதை நிறைய பேருக்கு உணவாக அளித்தார். அதாவது அது தெய்வத்தினுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டார் அவர் இந்த செயலினால். அதாவது அசைவ உணவை எக்காரணத்தை கொண்டோ தெய்வ நிலையை தெய்வத்தினுடைய தன்மையை அடையணும்னு நினைக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் சைவ வழிகள் தான் முயற்சி பண்ணணுமே ஒழிய இது மாதிரி அசைவ உணவை அதாவது ஒரு உயிர், அதாவது மீன்கள் அதுவும் ஒரு உயிர் தானே, அதை அதிகப்படுத்தி கொடுக்கும்போது தெய்வத்தினுடைய தண்டனைக்கு ஆளாகிட்டார். அதனால்தான் அவர் அவரை மனிதர்கள் சிலுவையில் அரைஞ்சி அதாவது தண்டனை கொடுக்கும்போது, இறைவா என்னை ஏன் கைவிட்டீர் என்று அவர் தெரியாமல் அதாவது அவருக்கு அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் இந்த மாதிரி தெய்வ நிலை அடையணும்னா சைவந்தான் பின்பற்றணும்னு தெரியாமல் செஞ்சிட்டார். அந்த அனுதாபாலையில் தான் கிறிஸ்துவ மதம் வளர்ந்தது. அதை கொண்டாந்து நம்ம நாட்டில் பரப்பி விட்டாங்க. இந்த வெள்ளைக்காரனை வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டில் பரப்பி விட்டாங்க. ஆனால் நம்ம அவனுங்கள்ட்டேருந்து விடுதலை ஆகிறதுக்கே பல லட்சம் மக்களை நம்ம காவு கொடுக்க வேண்டியதாச்சு. ஆனால் அவன் போயிட்டான், வெள்ளைக்காரன் போயிட்டான். ஆனால் நம்ம நாட்டில் ஞானிகள் சித்தர்கள் ஒன்று வேணாம், ஒரே ஒரு நீங்கள் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சித்தர்கள் ஜீவ சமாதி ஆகியிருக்காங்க. அவங்க சமாதியிலேருந்து ஒரே ஒரு செங்கல் எடுத்துருங்க பார்ப்போம். இது எதுக்காக கேட்குறேன்னாக்கா, ஒரே ஒரு செங்கல்லை கூட அவங்க சமாதியிலேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அதாவது இப்போ இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இயேசுபிரான் அவரால் காப்பாற்றிக்க முடியாததுனால அந்த இறைவன் தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியல. அவரால் காப்பாற்றிக்க முடியும் போது மற்ற மக்களை அவர் எப்படி காப்பாற்றுவார், நம்ம எப்படி காப்பாற்றுவார்? இந்த முட்டாள் மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இயேசு ரட்சிப்பார், இயேசு காப்பாற்றுவார், இயேசு ரத்தம் புனிதமானது. ஏன் நம்ம ரத்தம்லாம் புனிதம் இல்லையா? விவரம் புரிஞ்சிக்காமல் கொண்டாந்து அந்த வெள்ளைக்காரன் விட்டுட்டு போன அந்த இயேசுபிரான் தத்துவங்களை கொண்டாந்து இங்கே விட்டுட்டு மக்களை குழப்பி வீணாக மக்களை சண்டைக்கு உள்ளாக்கி அதை மதக்கலவரத்தை உண்டாக்கி இல்லாத லொல்லெல்லாம் பண்ணி நிற்கிறான். ஒரு கன்றாவே இந்த முட்டாள் மக்களுக்கு தெரியல. அதனால் இது எவன் என்ன சொல்கிறானோ அப்படியே ஏற்றுக்குது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சைவந்தான் இறைவனுடைய தன்மை என்னன்னாக்கா, ஒரு உயிரை கொண்டு இன்னொரு உயிருக்கு கொடுக்கக்கூடாது, அதன் உடலை புசிக்கக்கூடாது. அதுதான் இறைவனுடைய அந்த இறைவனுடைய நிலைக்கு நாம் முயற்சி பண்ணுறோம்னா நாம் சைவமாக முதல்ல இருக்கணும். அதை இயேசுபிரான் தவறிட்டார். அதனால் அனுதாபத்தினால்தான் கிறிஸ்து மதத்தை இயேசு கூட பரப்பலை. ஆனால் அவரை பின்பற்றினவங்க மதம்னு சொல்லி அதை பரப்புனாங்க. அதனால் நமக்கு தேவையில்லை இந்த கிறிஸ்து மதம். உடனே மக்களே திருந்தி நம்ம இந்து மதம்ன்றது நம்ம நாட்டில் எல்லா ஞானிகளும் நம்ம நாட்டில் நம்மளுடைய முன்னோர் வகுத்தது, நம்மளுடைய தாய் தந்தை போல் இந்து மதம். அதில் ஒருவாறு சகாவரத்தை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு வள்ளலாரே சொல்கிறார்.
அப்படி இருக்கையில் நாம் மற்ற மதங்களை நாடி போக வேண்டாம், மக்கள் எல்லாம் திருந்தி வாருங்கள். அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. மேலும் சன்மார்க்க சங்கத்துக்கு வாங்க, இதில் எந்த ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. எல்லாரும் வாங்க வாங்க, வள்ளலாரிடம் சரணடையுங்கள் என்று சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் என்று அழைக்கின்றேன். அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும்.